இறை வார்த்தையினுடைய கடினமான பகுதிகளை உங்களுக்கு விளங்காவிட்டால் வசனம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தளர்த்தாதீர்கள். டோன்ட் டைல்யூட் இட். கலப்படம்னா என்ன? அந்த நாளிலே எபிரேய நிர்வாகியோன் ஒரு புலம்பல் பாடினார். காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் மாம்ச உணவை கொடுப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நான் மறுபடியும் பாலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களிலே பால் கிடைப்பது கூட அரிதாகிவிட்டது. இப்பொழுது பால் கிடைப்பதில்லை, தண்ணீர் பால் கிடைக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தண்ணீர் பால் அல்ல, பால் நிற தண்ணீர். மீட் இல்லாம மில்க்கு போனோம், மில்க் இல்லாம வாட்டரி மில்க்கு போனோம், இப்ப மில்கி வாட்டருக்கு போயிருக்கோம். மில்க்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்தா வெள்ளையாதான் தெரியும். இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்க. இறை வார்த்தையினுடைய கடினமான பகுதிகளை உங்களுக்கு விளங்காவிட்டால் வசனம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தளர்த்தாதீர்கள். டோன்ட் டைல்யூட் இட். கலப்படம் செய்யாதீர்கள். அப்போஸ்தலன் பேதுரு தன்னை ஒரு நாளிலே பவுல் இவ்விதமாக முகமுகமாக எதிர்த்து திட்டினார் என்பதை கூட மனதிலே கசப்பாக வைத்துக் கொள்ளாமல் பின்னால் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். ஐ லைக் இட். பிரதர் பால் சொல்லிட்டு போயிருக்கலாம், பிலவர் பிரதர் பால் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பிலவர் பிரதர் பால் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு சிலதெல்லாம் எழுதுறாரு, நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்றாரு. அவர் எழுதுறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்றார். வேதத்திலே எல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே புரிந்துவிடும் என்று சொல்லுவது அவ்வளவு ஒரு சரியான கூற்றாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. உண்மையாகவே திருவசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை அதில் ஊற்றி நான் படிக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு புரிந்ததை விட புரியாததான் அதிகம் இருக்கு. எனக்கு கிடைத்த பதில்களை விட எனக்கு கேள்விகள் தான் அதிகம். I have more questions than answers today. உண்மையா சொல்றேன், நிறைய இருக்கு. பைபிள் படிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போதே எல்லாம் புரிஞ்சிடணும்னு எதிர்பார்க்க முடியும்.